இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் நீங்களா? நீங்க எப்படி இங்க? ஓஹோ, நாங்க வராம இந்த குடோனை க்ளீன் பண்ண ஆளா வருவாங்க? எல்லாம் உன் ஏற்பாடு தானே எங்களுக்கு நல்லா தெரியும். அதான் இப்படி ஒரு பிளானை போட்டோம். என்ன இதை எதிர்பார்த்திருக்க மாட்டல? உன் அப்பனை விட எங்களுக்கு நல்லா பிளான் பண்ண தெரியும். இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தல? ஏய் என்னடா இவனுங்களை பேச வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அடிங்கடா இவனுங்களை. வாங்கடா. உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? போடா ராகவ், போலாம். வாங்க போங்க. சுபத்ரா, மாமா நம்ம போலாம். நான் சொல்றத கேளு. போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. இனிமே நாம இங்க இருக்க முடியாது. ஏங்க இது நம்ம வீடுங்க. இந்த வீட்டை விட்டுட்டு நாம எங்கங்க போறது? இங்க பாரு சுபத்ரா, நாம இப்படி பேசிக்கிட்டே இருந்தா கோர்ட் ஆர்டர் அவமதிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதுக்காக யாரோ ஒருத்தர் ஆர்டர் போட்டுட்டா நமக்கு இந்த வீடு இல்லைன்னு ஆயிடுமா? இது வெறும் வீடு மட்டும் இல்லைங்க, நம்ம கோவில். பார்த்து பார்த்து நமக்காக, நம்ம சந்தோஷத்துக்காக கண்ண கோவிலுங்க இது. இதை விட்டுட்டு போக சொன்னா நம்ம எங்க போறது? சார், நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க வரல. என்னன்னு போய் பாருங்க சார். ஓகே சார். இப்படி எல்லாம் பேச நேரம் இல்ல சுபத்ரா. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. என்னால இந்த வீட்டை விட்டுட்டு வரவே முடியாது. சுபத்ரா, நான் சொல்றத கேளு. நாம இந்த வீட்டை விட்டு போனாலும் இங்க வேற யாரும் வர போறது இல்ல. கோர்ட் ஆர்டர் படி வீட்டுக்கு சீல் மட்டும் தான் வைக்க போறாங்க. எனக்கு அத கேட்டாதாங்க மனசு இன்னும் வலிக்குது. வாழ்ற வீட்டை யாருங்க சீல் வைப்பாங்க? என்னால இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்க முடியாது சொல்லிட்டேன். சுபத்ரா, இது எமோஷனல் ஆகிற டைம் இல்ல. இத லீகலா தான் ஹேண்டில் பண்ணணும். நான் சொல்றத கேளு. நம்மளோட இன்னொரு வீடு சும்மா தானே இருக்கு. இப்போதைக்கு நாம அங்க போவோம். அங்க போய் ஃபோர்ஜரி பண்ணி இந்த வீட்டை நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டாங்கன்னு விஜயராமன் மேல கேஸ் போடுவோம். சார், சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க சார். முதல்ல வெளியே போங்க சார். சார், ஒரு 2 நிமிஷம் இருக்கு சார்.